மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் மனித உரிமைக்கு எதிராக உள்ளதாக அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு குற்றம் சாட்டியிருக்கிறது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக அதிமுக சட்டத்துறை சார்ந்த வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அதிமுக வழக்கறிஞர் பிரிவின் செயலாளர் இன்பதுரை தலைமையில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இன்பதுரை, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 சட்டங்கள் ஹிந்தி மொழியில் இருக்கிறது என்றும் சட்டங்கள் ஆங்கில மொழியில் தான் இருக்க வேண்டும் என சட்டமே இருக்கிறது என்றும் கூறினார். புது பெயரில் LIC காப்பீடுகளுக்கு பெயர் வைப்பது போல் மத்திய அரசு சட்டங்களுக்கு பெயர் வைத்து உள்ளது என இன்பதுரை குற்றம் சாட்டியுள்ளார். குளறுபடிகள் உள்ள இந்த சட்டங்களால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஹிந்தி திணிப்பை அதிமுக எதிர்க்கிறது என கூறிய இன்பதுரை, இப்பிரச்சனையில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்துள்ளார். சமஸ்கிருதம் கலந்த இந்தியில பெயர் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஏற்கனவே இருந்த சட்டம் தான். ஒரு புது ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. இட்லி மாவுல தோசை சுட்ட மாதிரி, தோசை மாவுல இட்லி சுட்ட மாதிரி தான், புதிதா இல்ல. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்கிறதான் நாங்க வரோம். அதிமுக இந்தி திணிப்பதை எதிர்க்கிறது. இந்த சட்டத்தில் உள்ள குளறுபடிகள், நிறைய குளறுபடிகள் இருக்கு. இந்த குளறுபடிகள்லாம் நீக்கி இன்னும் டிபேட்டை நடத்தி விரிவான விசாரணை நடத்தி அது சம்பந்தமான கருத்துக்களை ஆலோசித்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தா என்ன? பாராளுமன்றத்தில் இதை நிறைவேற்றும் போது பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களே இல்ல. ஆக 7வது ஷெட்யூல்ல இது வருது. அரசியலமைப்பு சட்டம் 7வது ஷெட்யூல்ல வருது. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல 3வது பிரிவின் கீழே வர்றதுக்கு மாநில அரசுடைய கருத்தை கேட்கணும்னு சட்டம் இருக்கு. இந்தியில இருக்கிற இந்த 3 சட்டங்களுடைய பெயரை முதல்ல ஆங்கிலத்தில் மாத்தணும். அதுக்கப்புறம் இது பத்தி டிபேட் விடணும்.